ஐயா யாரையும் நீங்க எதுக்காக வழிமடைக்க வேண்டும்? இந்த வீர மகேந்திர மராட்டின் ஜமே வீர 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 பாத்தமா வீர பத்மனா. ஆமா, உங்களுக்கு என்ன வேலை? செய்யறதுக்கு தான். என்ன செய்யலான்னு? முதல்ல நீங்க யாரு, எந்த ஊரு, என்னடி பேரு? ஐயா நாமளும் மணிபுரி நாடு தாயை இருந்து தந்தை இந்த சோகத்தாலே ஜமீன் கோட்டைக்கு ஒருவரை தேடி வந்தோம் ஐயா. நாடி வருவேன். என் தாய்மாம வருவங்க. இந்த ஜமீன் கோட்டையில இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் மாமன் தாண்டி தாய் மாமன். நீங்க தாய் மாமனா? ஐயா நீங்க தாய் மாமன் கிடையாது, ஒரு சுத்தமான ஒரு நாய் மாமங்க. உன் பேருனா அவ பேருனா? என்னோட பேரு மாசி. ஐயா ஏழு பேர் தேன்மொழிங்க. மானே தேனே வாய் போன வாய் அப்படி பேசிட்டு அது தானா ஆட்டோமேட்டிக்கா நடந்தது. நான் என்ன பண்ணிட்டோம்? சலோ மலரை தேடி வண்டி எதற்காக வருகிறது? அதிலே ருசி பார்ப்பதற்கு. சபாஷ். இனிப்பை தேடி எறும்பு எதற்காக வருகிறது? அதிலே இனிப்பை சுவைப்பதற்கு. உங்கள் இருவரையும் தேடி நான் எதற்காக வந்திருக்கிறேன்? எதற்குங்க? ஆக்கிங் பாக்கிங் பண்ணலாம். அப்படின்னா தெரியாதுங்க. சிலைங்களை ஐயா நீங்க சிலை செய்யறவங்களா? உங்க கிட்ட நாங்க எந்த சிலையுமே வாங்க வரலையே. நீங்க வாங்கலாம் கூட பரவாயில்ல, என்கிட்ட நிறைய சும்மா கிடக்குது. அதை எடுத்து அந்த உளி எடுத்து அப்படியே வச்சு கொஞ்சம் அப்படியே செடிக்கு உருவத்தை வச்சு கொடுத்துருவோம். நாங்க கேட்டதான் சிலை இல்ல கேளுங்களே, நாங்க பெரியா இருக்கிறது சும்மா தான் எடுத்து போட்டு போய் கொடுத்துருது. ஓலை வேட்டலாண்டியே நீங்கதான் மழை தெரியா? என்னங்க தென்னை மலை இருக்கு, அங்க போய் ஏறுங்க. போங்கடியாமா, என்னங்க ரொம்ப மோசக்காரியா இருக்கிறீங்க நீங்க. என்ன போய் தென்னை மரத்துல ஏற சொல்றீங்களா? வேற எங்க ஏற போறீங்க? நான் இங்க ஏறலான்னு வந்துக்கிறேன். நட்டு வச்சுக்கிட்டு ஏற போற. பின்னாடி 2 மரம் சோக்காக்குது, லக்கு லக்குன்னு ஏறி அப்படியே தேங்காய் அறுத்தலாமே. இந்த மரத்துல ஏற முடியாது, தேங்காய் பறிக்கவும் முடியாதுங்க. யாரு? ஆமாங்க. நான் எப்படியா பட்ட மரத்தெல்லாம் ஐயோ கிட்ட வரதுக்கு பயமா இருக்கு. அது நல்லா சொல்ல. ஒரு பெண்களை பார்த்தா தொடாத பேச மாட்டீங்க நீங்க. எனக்கு தொட்டு தொட்டு பேச. ஐயோ சலோ சிந்திரத்து முகத்தழகி, தெவிட்டாத பேச்சழகி, தேன் சுரக்கும் இதழழகி, சங்கு போன்ற கழுத்தழகி, மாமலத்து மார்மழகி, கொடியை போன்ற இடையழகி, மடல் வாழை கொடையழகி, மானே என்ன தேனே என்னங்க? சலோ ஐ லவ் யூ டி. அடல் காதல போட உனக்கு காதல் ஒரு கேடா? அடச்சி அப்பால் போட. நான் அப்பால் சென்று விட்டால் இப்பால் செய்வது யாரு? நீங்க பாருங்க, நீங்க கண்பது பகல் கனவு, அது ஒருவன் நடக்காது. வந்து வழி 10 உனக்கு நல்லது, எங்க இருவருக்கு நல்லதுங்க. சலோ கனிகிட ஏறிய சொலைய முத்த பனிமலர் ஏறிய தியானம் காஞ்ச பகல் நனி பசு இவைகளை சுவைத்திடல் சுவையே எனினோ மானே உங்க உதட்டு நல்லா சொய் பாக்குதே. அதுக்கு என்ன இப்ப? அதுல ஒரே ஒரு முத்தம் கொடுக்கலாம். அடச்சி வாய முடியா? பின்னிட்டால் போதையாக தெரியாதா? கல்லோசி படிச்சு கல்லாலும் தெரியாது. கடலில் மூழ்கி முத்திரமுதா கடலிலாலும் தெரியும். பெண்ணு உனக்கு தெரியும். கடவுளுக்காக மதுரை வச்ச கணக்கு தான் தெரியும். புள்ளத்துல குத்திடும், நெருப்பத்தை சுட்டிவிடும். எங்க 2 பேரும் தொட்ட மாவன நீ அந்த கெட்டடா. உங்க 2 பேரும் நான் தொட்டா பால கட்டி கட்டி போறேன். சொல்ல முடியாதுங்க. செல்லோ ஆமா கட்டி அணைந்து ஒரே ஒரு முத்தம் தர முடியாதுங்க. செல்லோ Everybody
என்னது யாரையும் கட்டிக்க சம்மந்தம் வந்த வழி பொண்ணா பிறந்துட்டா ஒரு ஆம்பளை கிட்ட கழுத்து நீட்டி தாண்டி ஆகணும். நீங்க பாருங்க அது யாரா ரெண்டு அவள் தட்டு உனக்கு நீட்ட முடியாதுங்க. என்கிட்ட நீட்ட முடியாது. ஒரு நாளைக்கு ஒண்ணு பாத்துறாங்க. ஏண்டி எனக்கு மனுஷியா இருங்க? உங்களுக்கு என்ன கால் நொண்டியா இல்ல கை மொண்டியா? வாய் என்ன? ஐயோ எங்களுக்கா
வெயில போட என்னடா அப்படியேப்பட்ட காதல் காரி மஞ்சு காதல் பாரு போய் வாயில போட்டுக்கிறடா பாவி முதல் காதல் சந்தோஷ காதல் எப்படி தெரியுமா நீங்க 2 பேரும் மாமா எங்க வயலியா தான் கூப்பிடணும் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட அக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் கடன் வாங்க மாமன் கூப்பிடுறதுக்கு இந்த கரண்ட கழுத்தை செத்தே போயிடலாம் சாவடி தட்வாடி சாவடிய நீ செத்தனாக்கா இந்த ஊரு சுடுகாடு போற வரைக்கும் உங்க உடம்ப தொட்டு 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 யாரு கூட விட மாட்டேன் எங்களுக்கு மூடு வந்தோம் நீங்க பாருங்க நான் ஊயத்துல சாக மாட்டேனே எங்கேயாச்சும் ஏரி குளம் கொட்டு வீட்டு சேர்த்துறோம் நாங்க 2 பேருமே ஏண்டி யாரும் பார்க்காத இடத்துல செட்டிங்களா காக்கா குருவியெல்லாம் சாப்பிட்டு புண்டி அது சாப்பிட்டு போட்டோம் நீ சாப்பிடாது அந்த நமக்கு தெரியுமா உங்களை பார்த்துக்குதா அது ஏதோ காக்கா குருவிங்க அது சாப்பிட்டு போட்டு இவ்வளோ லோல் போட்டுங்க இருக்குன்னு நான் ஒரு நாளைக்கு அனுபவிச்சுட்டு போனேன் என்ன கம்பா கெவராடி அல்ல குறையிறதுக்கு இல்ல இந்த கவுர் போட்ட அடிக்கிறாங்களே என்ன அது கூட தேஞ்சு விடும் ஏன்னா தேய்வா போகுது ஒண்ணும் கிடையாது அப்படியே இருக்கும் வாங்கடியா முதல் காதல் சந்தோஷ காதல் இரண்டாவது காதல் சாகச காதல் அது எப்படி தெரியுமா அது எப்படி இருக்கா இந்த கம்யூனிட்டி நம்மள விடாத தொல்லை பண்ணி கிடக்குறானே இந்த கம்யூனிட்டி நான் தான் ஒரு பேச்சு சொன்னா எந்த கம்யூனிட்டி விடாத தொல்லை பண்ணுகிறானே ஆமா சரி இவங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது எப்படின்னா ஒரு நாளைக்கு போய் பால் மாற்றி வந்துடலாமே அப்படின்னு வரீங்களா அது சாகச காதல் மூன்றாவது காதல் நீ தூக்கு மாட்டி அப்படியே செத்து நின்ற நான் அப்படிலாம் செய்ய வேண்டாம் ஐயா எங்களை விட்டுடுங்க ஐயா நயமாக அழைக்க நாசக்காரா என்று சொல்லிவிட்டீர்கள் சாகசமாக அழைக்க சதிகாரா என்று சொல்லிவிட்டீர்கள் உடம்புல ஒட்டு வெறி அண்ணா புத்திராத கண்ணாடிய அறிவுகட்ட கண்ணாடிய என் போய் மாறி போட்டு ஏன்னா எந்த நேரத்துல வர்றது என்னன்னு ஒரு விவசாயம் இல்ல ஒரு பெண்களை கண்டால் தாயாவும் தங்கையாவும் நிற்க தாரமாக நிற்கிறது இதெல்லாம் தேவையா என்னடா அது நான் செய்யாத இப்ப செய்யாது அப்படின்னா செய்யுது நானு செய்யக்கூடாது ஏன்னா யாரு ஜெபித் குலத்தை பிறந்த பண்ணி ஐயோ அவர் சொல்றா பாரு அவங்களுக்கு இருக்காத அண்ணா இந்த நேரத்துல நான் எதற்காக தெரியுமா ஓடி வந்திருக்கிறேன் அண்ணனுடைய எதிர்பார்த்து கூட நகரம் செல்லவா நீ இல்லாம எப்ப போயிருக்காரு அவரு உனக்குதான் புத்தி இல்லாத யாரா உடமா வந்து என்ன நினைச்சேன் அந்த ஆளுக்கும் புத்தி இல்லடா டே உன்னை விட்டா வேற கதி கிடையாது அவருக்கு உன்னையே நம்பிக்கிறார் போ இந்த நேரத்துல தம்பிக்காரன் என்ன வேலையில் இருப்பான் வேலை மனனா மனனா அந்த வேலை மனனா நல்லது வேலை சரி ஏதோ தம்பியா இருந்தாலும் ஒரு நல்லது தான் சொல்றேன் ஆமா வேணாம் சரி ஐயோ இங்க எங்க வரீங்க
இங்க வராதீங்க. இல்ல அப்படி சந்துல நோஞ்சி அப்படி சீக்கிரமா போயிடலாமே. எந்த சந்து இருக்குதுக்கு வரீங்க? சந்துக்காக தான். நீங்க ரெண்டு பேரும் போட்டு சாத்திட்டு இருக்குதுங்க. நாங்க அவர் சாவி அவர் எடுத்து போயிட்டாரு. ஏன் எப்படியா பாட்ட பூட்டியும் நாங்க கம்பியில காந்துற வேண்டிய சாவி நாடி இந்த பூட்டு அவர் சாவி மட்டும். நீங்க பாருங்க இந்த சந்து சின்னது அந்த பெரிய ஒரு போகுதுங்க. நாங்க நோஞ்சிடுவோம். ஐயா இடுக்கு புள்ளியார் கோயிலையே நான் நோஞ்சிக்கிறேன்னாக்கா தின்னாடியா வரவே மாட்டேன் வெளியே பக்காளி நானா பாகத்தை பண்ணிக்கிறேன். மாட்டேன் வெளியே புண்ணியத்தை பண்ணுங்க. இன்னைக்கு தப்பிச்சிட்டீங்க, இன்னொரு நாளைக்கு மாட்டுங்க. ஆனாச்சு இன்னைக்கே ஒண்ணு முடியல, இன்னொரு நாளைக்கு பாக்குறியா? பாத்தியா முடியல சொன்னியா? கும்பரி எடுத்துட்டு அதான் வாங்கி ஒண்ணும் பண்ண போனா வாங்கியா? ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இருட்டுமா, ஒரு பெண்கள் என்றால் ஒரு ஆடவர் துணை இல்ல, ஒரு பெண்கள் துணையாக யாரும் இல்ல. தன்னத்தில் நடுவு நீங்கள் யாரம்மா? ஐயா நாங்களும் மணிபுரி நாடு தாயை இருந்து தந்தையின் சோகத்தாலே ஜெமீன் கோட்டைக்கு ஒரு உறவை தேடி வந்தோம் ஐயா. என்ன இது? மணிபுரி நாட்டை சேர்ந்த ஒரு ஏரியான குடும்பத்தினர் ஜமீன் கோட்டை ஒரு உறவை தேடி வந்திருக்கிறியா? ஆமா, உன் தாயின் பேர் என்ன? ஐயா என் தாயின் பேர் பதுமை கோமலிங்க. பதுமை கோமலையா? பதுமை கோமலை அப்படி என்றால் இப்படி அக்கல் பெற்ற செல்வங்களா இருக்குமா? ஒன்றுமே புரியவில்லையே. அம்மா ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? ஐயா ஜெமீன் முத்திரை பொருத்தப்பட்ட மோதிரம் இருக்கு, என் தாய் கொடுத்தாங்க பாருங்க ஐயா. என்ன இது? இந்த மோதிரம் ஜமீன் கூட சேர்ந்தவர்கள் தான் அணிந்திருப்பார்கள். அப்படி என்றால் இப்படி அக்கால் முந்தனா வேற என்ன இருக்காமா? அது மட்டும் இல்லையே, என் தாய் கைப்பற்ற லிகிதம் இருக்கு பாருங்க ஐயா. அக்கா அக்கால் கைப்படி எழுதி லிகிதா, வேற யாரும் லிகிதம் கிடையாது அக்கா. என்ன தம்பிக்காக எழுதி லிகிதமா, வேற எந்த லிகிதம் கிடையாது அக்கா. வேற அது மட்டும் இல்லைங்க, என் தாயின் புகைப்படம் இருக்கு பாருங்க ஐயா. அக்கா, சின்ன சிறுவதை எங்களை விட்டு 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 உங்களுடைய உலகத்தை பார்க்க முடியாத பாவியாகிட்டேன். எப்பொழுது பார்த்தால் தம்பி தம்பி என்று ஆசையோடு அழைப்பாயி, இப்போது தம்பியை பார்க்க நேரமே இல்லையா அக்கா? அம்மாவுடைய பேர் என்ன சொன்ன? என்னோட பேரு மாண்புமிகு. ஐயா தேன்மொழிங்க. மாண்புடி தேன்முடி, நீங்கள் இருவர் யார் யாரு? அக்கா நேற்று பாவத்துக்கு நெஞ்சமே
கூடாதம்மா. நீங்கள் சேர வேண்டிய இடத்தில் நான் வந்து சேர்த்திருக்கிறேன். இப்பொழுது அழைத்து சென்றார். என் அண்ணனோ கோபத்தில் இருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களை அழைத்து சென்றால் என்னுடைய அண்ணன் கோபப்படுவார். அதுவரை அதோ தெரியும் அந்த குடிசை மாமா இப்பொழுது வந்தாலும் அப்புறம் ஐயோ மாமா எங்களுக்கு ஒரு சொந்தம் கிடைச்சு நாங்க சந்தோஷமா இருந்தோமே மாமா எங்களை தனிமையில விட்டுட்டு போறீங்களே என்ன மாமா இது நீ அழகே கூடாதம்மா. அடிக்கடி நான் உன்னை வந்து பார்ப்பேன். மாமா